हुकुम, टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். என்ன இன்னைக்கு நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குதே. டேய் அர்ஜுன், என்னதாண்டா ஆச்சு உனக்கு? இது வரைக்கும் நீ இப்படிலாம் இருந்ததே இல்லையே. இன்னைக்கு என்னடா ஆச்சு உனக்கு? ஒருவேளை அதனால இருக்குமோ? ஐயோ, ஒரு முருங்கை மரத்தையே காலி பண்ண மாதிரி அப்பவே தோணுச்சு. எல்லாம் அத்தோட வேலை தானா? அப்பவே பாக்யராஜ் சார் கண்ணு முன்னாடி வந்து போனாரு. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். இப்படிலாம் நடக்கும் தெரியாம மலரும் போதும் போதுங்கிற அளவுக்கு நிறைய சாப்பிட வச்சிட்டாலே. அவசரப்பட்டு சாப்பிட்டு இப்படி அவஸ்தைப்படுற மாதிரி ஆயிடுச்சே. என்னாலே கண்ட்ரோல்ல இருக்க முடியாம ஆயிடுச்சே. இப்படியே விட்டா வேலைக்காவது. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஐடியா. முருகா, ஞான பண்டிதா, நல்ல புத்தி கொடுப்பா. அர்ஜுன், என்ன இந்த நேரத்துல விபூதி பூசிட்டு இருக்க? அது வந்து நாளைக்கு வீட்டுல பூஜை இருக்குல்ல, அதான் இன்னைக்கே குளிச்சுட்டு பயபக்தியோட இருந்தா பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கும்ல, அதுக்காக தான். வேற ஒண்ணும் இல்லை. ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம்டா. முருகா. ஐயோ அர்ஜுன், நீ சரியான டியூப் லைட்டா இருக்கேடா. உன்னை எப்படிதான் மாத்துறதுன்னே எனக்கு தெரியல. உங்களை திரும்ப பார்க்க போறேன். உங்களை பிரிஞ்ச ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட நினைப்பு என்ன கொன்னுட்டு இருக்கு. உங்களை எப்போ எப்படி வெளியில கொண்டு வர போறோம்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்களை காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேன்னா. பார்வதி சாப்பிட வரலையா? பார்வதி, எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? மாப்பிள்ள சாருக்கு எதுவும் ஆகாது பார்வதி. அவரை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடலாம். நீ ஃபீல் பண்ணாத. தெரியலடா, நான் என்ன பண்ண போறேன்? என் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் எதுவும் தப்பா நடக்காது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ நம்பிக்கையோட இரு பார்வதி. ஏன் எதையும் நினைச்சு பயந்துகிட்டு இருக்க? என்னால முடியலடா. நான் எங்க பார்த்தாலும் சந்தோஷ் மாமாவை பாக்குற மாதிரியே இருக்கு. நீ என்னை எப்ப வெளியில கொண்டு வர போற பார்வதின்னு கேக்குற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் உன்னோட கற்பனை பார்வதி. நீ அவரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு அப்படிலாம் தோணுது. இல்லடா, பாரு,
இப்ப கூட என் கண்ணு முன்னாடி அவர் இருக்கிற மாதிரியே இருக்குடா. மாப்பிள்ள சார், பார்வதி, என்னங்க நிஜமாவே வந்துட்டீங்களா? என்னால நம்பவே முடியலைங்க. எப்படிங்க, எப்படி வெளியில வந்தீங்க? என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல பார்வதி. செய்யாத தப்புக்கு என்னால அங்க தண்டனை அனுபவிக்க முடியல. போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் மாதிரி கடந்து போகுது. இப்படியே போச்சுன்னா என்னால உன்னை பார்க்கவே முடியாம, உன்னோட சேர்ந்து வாழவே முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். தப்பிச்சு வந்துட்டீங்களா? சந்தோஷ், சந்தோஷ், அம்மா. எப்படிப்பா வந்த? என்னங்க, சந்தோஷ் வந்திருக்கா, இங்க வாங்களே. சந்தோஷ், எப்படிப்பா இருக்க? உன்னை நினைச்சு நான் அழாத நாளே இல்லப்பா. உன்னை பார்க்காம நான் தினம் தினம் செத்து பொழைச்சுக்கிட்டு இருந்தேன். சந்தோஷ், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. உங்க எல்லாரையும் விட்டுட்டு ஒரு அனாதை மாதிரி ஜெயில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேம்மா. உங்க எல்லாரையும் பார்க்க முடியாதுன்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேம்மா. டேய் சந்தோஷ், நீ எப்படா ஜெயில இருந்து வந்த? உன்னை எப்படி வெளியில அனுப்புனாங்க? என்ன இவன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான்? என்னாச்சு? மாமா, அவரை யாரும் அனுப்பல. அவரு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. தப்பிச்சு வந்துட்டானா? ஆமாம்பா, என்னால அங்க இருக்க முடியலப்பா. இதுக்கப்புறம் நான் தப்பு செய்யலன்னு நிரூபிச்சு என்ன வெளியே கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையை நான் இழந்துட்டேன்பா. என்னால காலம் பூரா ஜெயில இருந்து கஷ்டப்பட முடியாது. டேய், அதெல்லாம் சரிடா சந்தோஷ். ஜெயில இருந்து தப்பிச்சு வர்றது பெரிய குற்றம்டா. ஏற்கனவே இருக்கிற தண்டனை பத்தாதுன்னு இதுக்கும் சேர்த்து தண்டனை அதிகப்படுத்திடுவாங்க. என்னடா இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க? இதனால உனக்கு பெரிய பிரச்சனை வரும்டா. ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு குற்றத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறியடா. என்ன வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? ஆயுசுக்கு அந்த ஜெயில கடந்து சாவ சொல்றீங்களா? எனக்கு வேற வழி தெரியலப்பா. அங்க இருந்தா என்ன நானே ஏதாவது பண்ணிட்டு செத்துருவேன்ப்பா. ஏங்க, அந்த அளவுக்கு நான் மனசு வெறுத்து போயிட்டேன். அங்க இருந்தா நான் இதுக்கப்புறம் உங்க கூட வாழவே முடியாம போயிடும். பார்வதி கூடவோ இல்ல அவன் வயித்துல வளர்ற என் குழந்தை கூடவோ என்னால வாழ முடியாம போயிடும். என் பொண்டாட்டி குழந்தைன்னு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன்.